ஐடிஎஃபோட ஸ்ட்ரைக்கிங் பேட்டர்ன் ஒன்று இருக்கு. அந்த ப்ராக்சிஸ் அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த அமைப்போட தலைகளை தூக்கிட்டே வருவாங்க. அந்த போர்ஷன் ஒருத்தரை கொண்டுட்டா திருப்பி ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, அவங்கள உடனே கொண்டுடுவாங்க. திருப்பி ஒருத்தர் வந்து அவரையும் உடனே கொண்டுருவாங்க. அவங்களோட கீ டார்கெட் லிஸ்ட்ல அவங்க தான் பிரைமரியா வச்சிருப்பாங்க. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் கீ டார்கெட் லிஸ்ட்ல முக்கியமான ஆள் யாருங்க? சுப்ரீம் லீடர். ஏற்கனவே ஒருத்தர் கொண்டாச்சு, அவரோட பையனை ஒருத்தர் கூட்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த சில மணி நேரங்களில் என்னவோ நெகட்டிவான பிரேக்கிங் நியூஸ் கூட பஞ்சாகலாம். அபசகுணமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. அமெரிக்கா இஸ்ரேல் தொடர்ந்து இதை பண்ணுவாங்க. இஸ்ரேல் பெருசா பண்ணும், அமெரிக்கா அதை கம்மியா பண்ணும். பட் இப்போ இஸ்ரேல் கூட சேர்ந்து அடிக்கிறாங்க. ஸோ இஸ்ரேலோட இந்த பேட்டர்ன் அமெரிக்கா ஃபாலோ பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் எனக்கு பிடிக்காதவன்னு சொல்லிட்டாரு கம்பெனியோட பையனை. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்து? ஆனா இதுல இருந்தும் இவரை ப்ரொடெக்ட் பண்றாங்க ஈரான்ல இருக்கவங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் மக்களே. ஏன்னா அவங்க எதிர்த்துட்டு இருக்கிறது சாதாரண ராணுவத்தில் இல்ல, இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ராணுவங்களும் பேர் வாங்கினது பவர்ஃபுல்லா இஸ்ரேல் அமெரிக்கா. அவங்கள ஒரு நாடு தனியா எதிர்க்குதுன்னா பெரிய விஷயம் இது. பார்ப்போம். இப்ப இருக்க சுப்ரீம் லீடரை ப்ரொடெக்ட் பண்ணது பெரிய விஷயம். அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அடிச்சிட்டாங்கனாக்கா உலகத்துல வேற எந்த நாட்டில் அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாத விஷயத்த அவங்க பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றான்னு பார்ப்போம். ஐஆர்ஜிசி இவங்க இப்போ ஒரு வாக்குறுதியை வழங்கியிருக்காங்க. ஆக்சுவலா ஐஆர்ஜிசி சுப்ரீம் லீடரோட கமாண்ட் தான் டைரக்டா கட்டுப்பட்டுவாங்க. அப்ப ஐஆர்ஜிசி என்ன சொல்லுது? புதிய சுப்ரீம் லீடர் என்னென்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்டு நாங்க கீழ்ப்படிந்து நடப்போம், எதிர்த்து பேசவே மாட்டோம். இதே விஷயத்த ஒவ்வொரு முறையும் அவங்க வாக்குறுதியாக கொடுப்பாங்க. அது இப்பயும் கொடுத்துட்டாங்க. ஸோ என்டர் ஈரான் முழுக்க இருக்க ரெஜிமும் முஜ்தபா அவர்களை சுப்ரீம் லீடர் அப்பாயின் பண்ணதை மனப்பூர்வமா வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. இவர் அப்பாயின் பண்ண கையோடு ஃபர்ஸ்ட் மிசைல் இஸ்ரேலை நோக்கி போச்சுங்க. அதுக்கப்புறம் சரி ஏதோ வார்னிங் மாரி அடிக்கிறாங்கன்னு பார்த்தா தொடர்ந்து மிசைல்ஸா பறகுது இஸ்ரேலை நோக்கி. அதுவும் குறிப்பா இந்த டெல்லவியூ பகுதி இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட காசா மாதிரி மாத்தி விட்டாங்க. அப்படி இருக்க இடம் பாக்குறதுக்கு எவ்வளவு மிசைல் சென்றீங்க ஈரான் இஸ்ரேல் நோக்கி அனுப்பிச்சிட்டு இருக்கிறது. ஒரு தலைவரை தேர்வு பண்ணிட்டாங்கன்னா எலெக்ஷனை ஜெயிச்சு பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவாங்க பல இடங்கள்ல. ஈரான்ல எப்படி கொண்டாடுறாங்க பாத்தீங்களா? இஸ்ரேல் நோக்கி அவ்வளவு மிசைல்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க.